Hello everyone, welcome to SL Geek Tamil. இன்னைக்கு வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி PDF-ஆ கன்வர்ட் பண்ணிக்கொள்ள போறோம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட சேனல்ல ஒரு Word ஃபைல் எப்படி PDF-ஆ சேஞ்ச் பண்றது, அதே மாதிரி PDF ஃபைல்ஸை எப்படி வேற ஃபைல்ஸ்க்கு கன்வர்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா நிறைய வீடியோ போட்டுருந்தேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்கிற பிளேலிஸ்ட்டு கீழே நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஃபோட்டோவை PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் சிம்பல் கேட்டோம், அதுலேயும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே கைஸ், இப்போ எப்படி நாங்கள் இமேஜஸை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி என்னுடைய சில இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரியான ஒர்க் பண்ணும்போது சில நேரம் நீங்கள் டெக்ஸ்ட் சம்மந்தமான இமேஜஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய பேப்பராக இருக்கட்டும் அல்லது எக்ஸசைஸ் புக்கில் இருக்கிற சில ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு ஒரு ஃபோல்டரில் போட்டு வைங்க. ஃபோல்டரில் போட்டு வச்சதன் பின்னால் நாங்கள் இதில் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மட் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மட் ஃபேக்ட்ரி அப்ளிகேஷனோட லிங்க், அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். டவுன்லோட் பண்ணி கொண்டதன் பின்னால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணுறதை பற்றி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணி முடித்ததன் பின்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இவ்வாறு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்களுக்கு வீடியோ, ஆடியோ, பிக்சர், டாக்குமெண்ட், ரோம் டிவைசஸ், யூட்டிலிட்டிஸ்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ பார்க்க போகிற ஆப்ஷன் எதுன்னு சொன்னால் டாக்குமெண்ட் சொல்கிற ஆப்ஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட் சொல்கிற ஆப்ஷனில் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் கன்வெர்ட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் PDF டு பிக்சர் அண்ட் அதே மாதிரி பிக்சர் டு PDF டு வேர்ட் ஃபைல், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸில் பார்க்க போகிறோம். சொன்ன மாதிரி பிக்சர் டு PDF தான் பார்க்க போகிறோம். ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி நாங்கள் PDF ஃபைலில் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதில் பிக்சர் டு PDFனு சொல்கிற இந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இதுக்கு ரெண்டு மெத்தடில் பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஃபைலுக்கு போய் இமேஜை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விடுவதன் மூலம் நீங்கள் இதுக்கு பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆட் ஃபைல் கொடுங்க. ஆட் ஃபைல் கொடுத்ததும் உங்களுக்கு தேவையான ஃபைலுக்கு போய் லொக்கேஷனை சரியாக செலக்ட் பண்ணிக்கொண்டு அந்த ஃபோட்டோஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் லோட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஓர்டர்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வர வேணும், இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வர வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கிற ஆரோ கீ மூலம் நீங்கள் மேலே கீழே கொண்டு போக முடியும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ மேலே கொண்டு வரணும்னு சொன்னால் அதை நான் மேலே இவ்வாறு கொண்டு போகலாம். இவ்வாறு உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் செஞ்சுக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் ஃபோல்டர் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ண வேணும். ஸோ அவுட்புட் ஃபோல்டர் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற லொக்கேஷன்லேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோல்டரை இந்த ஃபோல்டர் ஐக்கான் மூலம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் லொக்கேஷனை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதே ஃபோல்டரில் உங்களுடைய அவுட்புட் ஃபோல்டர் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவுட்புட் டு சோர்ஸ் ஃபைல் ஃபோல்டர்னு சொல்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஃபோல்டரில் இந்த இமேஜஸ் இருக்குதோ அதே ஃபோல்டரில் PDF சேவ் ஆகும். இவ்வாறு செலக்ட் பண்ணி கொண்டதன் பின்னால் நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததன் பின்னால் உடனே ஸ்டார்ட் டைம் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்ததும் இந்த இடத்துல ப்ரொசஸிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிக்சர் PDF-ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆகி முடிச்சிடும். அண்ட் அதன் பின்னால் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இவ்வாறு பிக்சர்ஸை உங்களுக்கு PDF ஃபைலாக சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதோட நான் இமேஜஸ் இருக்கிற ஃபோல்டரில் போய் பார்த்தேன்னா அந்த PDF ஃபைலை என்னால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு இவ்வாறு PDF அதை இமேஜ் ஃபைலை PDF-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.